இருக்கிறார். அதில் ஐயாவிற்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். அப்படியே என்னுடைய நீண்ட நாட்களாக கவனிக்கொண்டுள்ள ஸ்ரீபரனுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் நான் படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவரை இங்கே நான் சந்திக்கிறேன். அவருக்கு நன்றி. அப்படியே அக்காவை பார்க்குறேன். சென்னையில் நான் போதனாக பணியாற்றின காலத்தில் ஸ்ரீலங்கா வான்மண்டலத்தில் சபையினுடைய பொருளாளராக இருந்தார்கள். அப்போது நாங்கள் ஊழியத்தில் பல நிலைகளில் கலந்து விளையாடி அந்த ஊழியர்களை எடுத்து செல்வதற்கு அவர்களுடைய பேரன்பு பெரியதாக இருந்தது. அவர்களையும் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் சந்திப்பது பெரும்பாலும் இந்த முகவரையோடு இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்தில் 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்த உலகத்தினுடைய மனதை மிக அதிகமாக பாதித்தது. நம்ம எல்லாரும் அது ஏதோ ஒரு வகையில் அந்த பாதிப்புகளை சந்தித்து அனுபவித்திருக்கிறோம். ஒன்று, 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய தலைவராய் அவர்களுடைய போதக தந்தையாக இருந்த போப் பிரான்சிஸ் அவர்களுடைய எதிர்பாராத முறை. கடந்த மாதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் உடல்நலக் குறைவாக மருத்துவமனையில் இருந்தபோது உலக முடிவு பண்ணிட்டு எல்லாருமே சொன்னாங்க அவர் இறந்துட்டாரு என்று சொல்லி வாட்ஸ்அப்ல பல செய்திகள் பல வாரங்களாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எதிர்பாராமல் உடல் நலம் பெற்று அவர் ஈஸ்டர் தொழுகையில கலந்து கொண்டு ஆண்டவருடைய செய்தியை எல்லாம் உலக மக்களுக்கு சொன்னவராக, அடுத்த நாள் காலையில திங்கட்கிழமை காலையில நமக்கு கிடைத்த செய்தி என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவருடைய அழைப்பை கேட்கணும், ஆண்டவரோடு இருப்பதற்காக கடந்து போனார். அது அப்படியே செவ்வாய்க்கிழமை நண்பகல் போல நமக்கு கிடைத்த இன்னொரு செய்தி என்று சொன்னால், காஷ்மீருக்கு போன நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பல இந்தியாவினுடைய பல பகுதிகளை சார்ந்த மக்கள் திடீரென்று தீவிரவாதிகளாக தாக்கப்பட்டு ஏறக்குறைய 29 பேர், அரசாங்க தகவல்படி 29 பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற அதிர்ச்சி இந்த செய்தியை வாசிக்கிற போது இதை கேள்விப்பட்டவர்கள், அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அதிர்த்து போனார்கள். ஒரு அந்த இடத்துல நடந்த நிகழ்வுகளை எல்லாம் டிவிலையும் மற்றும் செய்தித்தாள்களிலும் பார்த்து தெரியும். அந்த படங்கள், வெளியிடப்பட்ட படங்கள் எவ்வளவு பயங்கரமானவைகளாக இருந்தன என்பதை பார்த்து எல்லாருமே அதன் பல கேள்வி, பயங்கள், குழப்பம், நிறைய மன சஞ்சலப்படுகின்ற காரியங்கள் கேள்விப்பட்டோம். அதுல நேற்று தினத்துல நான் இன்று ஒரு அம்மா அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கணவர் இழந்த ஒரு பெருமையினுடைய இன்று அவர்கள் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக தான் கேட்போம், குடும்பமாக நாங்கள் கேட்போம். திடீரென்று ஓடுங்கள் என்று சொன்னார்கள், ஓடினோம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இல்லை நீங்க ஓடனா அவங்களுக்கு தப்பிக்க முடியாது, கீழே படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனால கரையில ஏதாவது படுத்துக் கொண்டோம். என் கணவர் என் கை கெட்டுகிற தோட்டத்தில் தான் இருந்தார். அவரும் கீழே கரையில படுத்துக் கொண்டால் நானும் படுத்துக் கொண்டேன். கொஞ்ச நேரத்தில் துப்பாக்கி சுடுகின்ற சத்தம் எங்கேயே கேட்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தார், அவர் சுடப்பட்டு அவருடைய ரத்தம் என்னிடத்தில் வந்தது. கைகளை நினைத்து திரும்பி பார்த்தால் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். குடும்பத்தின் சந்தோஷம் பறக்கிறது. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறோம்? எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது?
நீ நாங்கள் என்ன செய்வோம் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை அவர்கள் ஆக இந்த உலகம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளாக போராடி கொண்டு இருக்கிறது. மன சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. நிறைய கேள்வி, இப்படி கேள்விகள் கேட்கிற மக்களை பார்த்து நமது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அல்லது என்ன சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட மக்களை என்பதுதான் இன்றைக்கு நான் ஆசைப்படுறேன். இயேசு ஆண்டவர் சிலுவையிலே மரித்த உடனே அவருடைய சீடர்கள் ஏறக்கூடிய இதே சூழ்நிலைக்கு என்ன செய்தார்கள்? 3.5 வருடம் அவரோடு கூட வாழ்ந்தவர், அவரோடு கூட சாப்பிட்டவர்கள், அவரோடு கூட உறவாடினோம், அவர் பேசுவதை கேட்டவர்கள், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள், அவர் செய்த அடையாளங்களை எல்லாம் தங்கள் கண்களின் முன்னாலே கண்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் எதிர்பார்க்க இயேசு இப்படி மரிப்பார் என்று? அவர்கள் இயேசு, அதனால்தான் இயேசு கைது செய்யப்பட்டு அவர் சிலுவைக்கு கொண்டு போன போது இந்த சீடர்கள் எல்லாம் சிதறி போனார், பயத்தால் நடுங்கி போனார். இனி என்ன செய்வது என்பது தெரியாமல் அவர்கள் குழப்பத்திலே ஆழ்ந்து போனார். இன்னும் சொல்ல போனால் இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை கல்லறைக்கு போன பெண்மணிகள் வந்து சொன்ன போது அவர்களால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. இந்த பெண்கள் ஏதோ கல்லறைக்கு போய் திரும்பி அவர்கள் உளறி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார். இதையெல்லாம் அந்த முதல் நாள் கிறிஸ்து உயிர்த்த அந்த நாளின் காலை வழியில நடந்த நிகழ்வு. அப்படி நடக்கின்ற போது மாத்திரம் இயேசுவின் கல்லறையின் நிலையில அழுது கொண்டிருக்கிறார். அவரை இயேசு சந்திக்கிறார், உயிர்த்த இயேசு சந்திக்கிறார். அதன் பிறகு நடந்த சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்துக்கு வரை இருக்கிற வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் சீடர்கள் கூட்டியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இதை சொல்லி தமது கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீடர் ஆண்டவரை கண்டு சந்தோஷப்பட்டார். மறுபடியும் அவர்களிடம் உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். உயிரோடு எழுந்த இயேசு ஆண்டவர் யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த தன்னுடைய சீடர்கள் 10 சீடர்கள் இருக்கிறார். அவரை காட்டி கொடுத்த இறந்து போனார். இன்னொருத்தர் திதிமு என்ற தோமா அந்த இடத்துல. ஆக இந்த 10 பேர் மிக மிக பயத்தின்படி இல்லை. ஏன்னா அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டிருந்த ஆண்டவர் இறந்து போனார். சொல்லுங்க, இப்போ அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் என்பதை யோசிப்பார். ஒன்று, இவர்கள் என்னெல்லாம் அவருக்கு சொன்னார்கள் என்பதை இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னால் அவருக்கு பல விதைகளை சொல்கிற போது பேருக்கு சொன்னார், ஒரு நாளும் உள்ள நான் என்ன செய்ய மாட்டேன். அவருக்கு கத்தி எடுத்து அவர் கைது செய்யப்படுகிற போது சண்டை செய்ய போகிறார். ஆனால் இயேசு கத்தியை என்ன செய்யும், உரையை வைத்திருக்கிறார். ஒருபோது நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார்.
ஆனால் அதே பேருந்து தான் இயேசு விசாரிக்கப்படுகின்ற போது அந்த வீட்டுக்கு அரண்மனைக்கு வெளியில் இருந்த எல்லாரும் மக்கள் எல்லாம் கூடி என்ன நடக்கிறது, என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே இருக்கிற பணிக்கு சொல்லுகிறார், இவரும் அவரோடு வந்தவர் தான், அவரோடு நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுறது. ஐயோ, அவருக்கு எனக்கு என்ன இல்லை, உறவே கிடையாது, அவரை எனக்கு தெரியவே தெரியாது மறுக்கிறார். 3 முறை, ஒரு முறைக்கு 3 முறை இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே இவர்கள் யாருமே வெளியே வரல. அவரை அடக்கம் செய்வதற்கு கூட வரல. அவருடைய உடலை பெற்றுக் கொண்டது யார்? இயேசுவின் உடலை அரிமத்தியாவோ யோசிப்பு, வேற யாரும் சீடர்கள் வரல. இப்போ எவ்வளவு மயம் வந்திருக்கிறார். இறந்து போன உடலை அவருடைய குருநாதர் அவர்கள் இப்படிதான் அவரை அழைத்தார். ஆண்டவர்களுக்கு நான் உயிர்த்த பிறகுதான் அதுவரையில அவர்களுக்கு ஒரு போதுகிறார். அப்படிப்பட்டவரை அவருடைய உடலை வாங்குவதற்கு கூட போய் கேட்டு, இறந்து போன உடலை கேட்டு பெறுவதற்கு கூட முடியும். அடக்கம் செய்ய மிகப்பெரிய துயரம். ஒன்றாக இருந்து ஒன்றாக வாழ்ந்து அவருடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொண்டவர்கள் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த இழப்பின் நேரத்தில், துயரத்தின் நேரத்தில் கூட இருப்பதற்கு கூட அவர்களால் என்ன செய்யப்பட்டார் முடியல. ஏன் அப்படின்னா என்ன பயம்? உயிர் பயம். எங்கே இயேசுவை கொன்றவர்கள் தங்களையும் கொண்டு போகிறார்கள் என்ற உயிர். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்திருக்கிறார். முதல் வசனம், யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டிக் கொண்டு பதுங்கிக் கொண்டிருக்கிறார். வெளியே வரல. இன்னும் இதில் இன்னும் பல தகவல் இருக்கு. இப்போ இவர்கள் இயேசு சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்ட போதும் வெளியே வரல. அதோட முக்கியமானது, இயேசு உயிரோடு எழுந்தார், அவருடைய உடல் கல்லறையில் இல்லை என்று சொல்லி அதெல்லாம் மரியாதை, மற்ற மரியாதை இவர்களெல்லாம் கல்லறைக்கு போய் திரும்பி வந்து இவர்கள் சொன்ன போது இவர்களால் என்ன செய்ய முடியல. நம்ம அந்த உடல் என்ன ஆனது? அந்த உடல் யாரு? அந்த உடலுக்கு யார் பொறுப்பு? ஏன்னா யூதர்கள் ஒருவேளை கூப்பிட்டு எங்க கொண்டு போய் வச்சுங்க, அந்த உடலை யார் எடுத்து மறைத்தது? நீங்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து அவருடைய உடலை கல்லறையில் கொண்டு போயிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒருவேளை கேட்டு விடுவார்கள் என்கிற பயம். இயேசு உயிரோடு எழுந்தார். அப்ப எங்க போச்சு? அடக்கம் பண்ணப்பட்ட உடல் எங்கே போகும்? உயிரோடு எழுந்தார் என்று இந்த பெண்மணிகள் சொல்லுகிறார்கள். அது எப்படி? இது இப்படி பல கேள்விகளாக சொல்லப்படுகிறார். இன்னொரு பக்கம் இவர்களுக்குள்ளே இயேசுவை காப்பாற்ற முடியவில்லை என்று யாரை யார் கேட்கிறது, யாரோடு யார் சமாதானம் போவது தெரியும். ஏன்னா பெரிய வியாழன் அந்த இரவு வேளையில இயேசு திருவிழா மாத்திரம் ஏற்படுத்தல, ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அவர்களுக்கு செய்து காண்பித்திருக்கிறார். என்னது? சீடருடைய கால்களை இயேசு கழுவினார். எதுக்காக கழுவினார்? ஏன் அவர் சீடருடைய கால்களை கழுவினார்? தாழ்மையை பற்றி கருத்து இல்ல. அதுல ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. யார் பெரியவர் என்கிற ஒரு வாக்குவாதம். யார் யார் முக்கியமானவர்கள்? இயேசு அடுத்து யார்? ஏன்னா இவர்கள் ஒரு கனவோடு இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அந்த கனவுடைய உச்சகட்டம் என்னன்னா, இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னால அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள வருகிற போது ஒரு பெரும் வரவேற்பை பெறுகிறார். மக்களுடைய பெருத்த வரவேற்பு இருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறார். இன்னும் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்கும். என்னன்னா, இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுப்பார். அது சாப்பிட்டு முடிச்ச உடனே
இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பார். அந்த முடிவு என்ன தெரியுங்களா? இயேசுவை ராஜாவாக்க வேண்டும், இயேசுவை அரசராக்க வேண்டும் என்கிற ஒரு பேச்சு. அடுத்தது இவரை தான் நாம் பொறுப்பில கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பேச்சு அவர்களுக்கு உருவாகிறது. இதனால அவர்கள் இயேசு அரசரானார், பட்டத்துக்கு வருவார்கள், அவருக்கு அடுத்தது யார் என்ற பெரும் போட்டி இயேசுடைய சீடர்கள் மத்தியில் எழுந்தது. அங்க 2 பேர் தன்னுடைய தாயை கொண்டு வந்து இயேசு பேசுவாங்க. ஒருத்தர் வலது புறத்திலையும் ஒருத்தர் இடது புறத்திலையும் அவர் அதிகாரத்தில் வரும்போது அமர வேண்டும் என்று சொல்லி அம்மாவை அழைத்து கொண்டு சிபாரிசு. இப்படி இவர்களுக்குள்ளே போட்டி இருக்கிற மனப்பான்மை கண்டுதான் இயேசு சொல்வார், அந்த அவர்களுடைய கால்களை கழுவி சொல்வார், உங்களில் முதன்மையா இருக்கிற விரும்புகிற யாரும் கடைசியா உங்களுக்கு சேவை செய்யணும், எல்லாருமே தலைவனாக எல்லாருக்கும் சேவையாக மாறு என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அவர்கள் கால்களை என்ன செய்வார், அவர் கழுவி. இப்போ இவர்களுக்குள்ள ஒரு குற்ற மனப்பான்மை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள போட்டி வந்ததுனால ஒருவருக்கு ஒருவர் சீடர்களுக்குள்ள என்ன இல்ல, யார் சொல்றது யாரு அவர் இருக்கும்போது, இயேசு இருக்கும் போதே அவர்களுக்குள்ள விரோதங்கள் இருந்தது. இயேசு இல்ல, பதவி இருக்கிறார்கள், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, சீடர்களுக்குள்ளேயே சீடர்களுக்குள்ள அது மாத்திரம் நிறைய குற்றம் உண்டு. அவரை தங்களால் காப்பாற்ற ஒரு துருவ கூட கிள்ளி போடவில்லை. கைது செய்யப்பட்ட போது ஓடி போனார். எப்படி ஓடினாங்க? துணி கீழே விழுந்து கூட தெரியாம, போட்டிருக்கிற ஆடை விழுந்தது கூட தெரியாம நிர்வாணமாக ஓடி போகிற அளவுக்கு உயிர் பயம் இருக்கிறார். கைது செய்யப்பட்ட போது, விசாரணைக்கு வந்த போது தெரியாத மறுதளித்தார். சிலுவையின் கீழே ஒரே ஒரு சீடனை தான் நம்ம பார்க்கணும். யாரு? யோவான். அவர் மட்டும் தான் அந்த நேரத்தில், அது கூட எவ்வளவு நேரம் இருந்தா நமக்கு தெரியாது. ஏன்னா அடக்கம் பண்ணும்போது அவருக்கு தகவல் கொஞ்ச நேரம் அவருக்கு இருந்தாதான் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக. இப்படி எல்லாருக்குள்ளும் மரண பயமும் குழப்பமும் மதிப்பும் நிறைந்திருக்கிற அந்த நாளின் மாலை வழியில் தான் போட்டி இருக்கிற அறைகளுக்குள்ளாக உயிரோடு எழுந்ததே அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? உங்களுக்கு எவ்வளவு மொழிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஷாலோம் அலைக்கும், ஷாலோம். அதனால்தான் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா வணக்கம் பண்றாரு, ஷாலோம் சலாம் அலைக்கும் பண்றாரு. அதுதான் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை எப்படிப்பட்டவர்களுக்கு என்று சொன்னார். தன்னை காப்பாற்ற முன் வராது, தனக்கு தன்னோடு கூட இருந்து தனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்லி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்போது என்ன மாறி இருக்கிறாங்க? நம்பிக்கையை காப்பாற்ற முடியாதவர்கள். என்ன சொல்ல போனா நம்பிக்கை துரோகி. நம்ம கூடவே சாப்பிட்டு நமக்கு துரோகம் பண்ணுறவர்கள் நம்ம என்ன சொல்றோம்? ஆமா, அரபிகள் இன்னொரு வார்த்தை துரோகி. நமக்கு உப்பு. அதான் என் வீட்டு உப்பை தின்றுவிட்டு எனக்கு எதிராக துரோகம் செய்யும். அவர்களுக்கு பேர் என்னது? நமக்கு. நீங்க கேட்டிருக்கல அந்த வார்த்தைகள் எல்லாம். இப்படி நம்பிக்கை துரோகிகள் தன்னை காப்பாற்ற வளர்த்தது, தன்னுடைய சொல்லை கேட்காது, தன்னை பின்பற்றுவதற்கு தயாராக இல்லாத ஓடி போனவர், விட்டு போனவர், பயந்து போனவர், இவங்களெல்லாம் இயேசு சந்திக்கணுமா? உயிரோடு எழுந்து இயேசு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு தெரியும், இவர்களை நம்பி தோற்று போனவர்கள், நம்ம மறந்தவர்கள், பின்பற்றுவதற்கு பயந்தவர், உயிர் பயம் பிடித்து ஓடி போனவர், குழப்பத்தில் இருக்கிறவர். என்ன சொல்ல போனா, தனக்கு எதிராக
நான் சொன்னது கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு எழுந்து அவர் காட்சி தந்த பிறகுதான் இவர்கள் அவரை நம்பினார். அது வரைக்கும் இவங்க அவர் என்ன சொன்னதே இல்லை. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் நம்புவதற்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், சமாதானம் சொல்லி 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா தமது கைகளையும் தமது விழாவையும் அவர்களுக்கு என்ன செய்கிறார், அது காட்டினா கூட எங்களால நம்ப முடியும். தோமா பின்னால வந்து கேட்பாரு, அதுக்கு அடுத்தது பின்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் கையை காட்டினாலும் விழாவை காட்டினா கூட நான் நம்ப மாட்டேன். அதுல நான் என்ன வைக்கணும், கையை வச்சுப்பான். இப்படி நம்ப முடியாதவர், நம்பிக்கை இழந்து போன மனிதர்கள், குற்ற உணர்ச்சியை தவிர்த்த மனிதர்கள், பயத்தில் இருந்த மனிதர்கள், இவரை பின்பற்றி 3.5 ஆண்டு காலம் பின்னால வந்து என்ன செஞ்சது, இப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவங்க, தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய கனவுகள் எல்லாம் நிராசையாக போனது என்பதை யோசித்து பார்த்து பயந்து கொண்ட மனிதர்களை பார்த்துதான் சொன்னார், உங்களுக்கு சாலோம். இந்த சாலோம் என்கிற வார்த்தை, சமாதானம் என்பது, நம்ம சமாதானம் எந்த சூழ்நிலை சமாதானமா இருக்க அப்படின்னா உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. சமாதானம்னா என்ன சொல்லுங்க. பிரசனம் மாதிரி மாட்டார் பேசுவோம். சமாதானம்னா என்ன, 2 தரப்புக்கு சண்டை இருக்கிற போது அவர்களுக்கிடையே ஒரு உடன்பாட்டை எட்டி 2 பேரும் சண்டைப்படாம இருக்க செய்யறது தான் என்னது சமாதானம், இல்லையா? அது ஒன்று. அப்புறம் வேற என்ன, சமாதானமா போமா, சமாதானமா இருக்க அப்படின்னா என்ன, பொறுமையா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், உங்கள் கணவர் எவ்வளவு திட்டினார், உங்கள் மனைவி எவ்வளவு உங்களை அவமானப்படுத்தினார், உங்களுக்கு எவ்வளவு மரியாதை குறைவு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டாலும் எப்படி இருக்கும், ஏற்ப மாதிரி இருக்கும். மழை பெய்தாலும் தெரியாது, வெயில் அடிச்சாலும் தெரியாது, அது அது தானா அது ஒரு உலகத்தில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க, மழை பெய்ஞ்சாலும் அது கவலைப்படாது, வெயில் அடிச்சாலும் அது கவலைப்படாது, அது கூலா அப்படியே இருக்கும். ஏறக்குறைய அந்த மனப்பான்மை எப்படி எவ்வளவுனா தூத்துட்டு பொழுது வாங்கி வீசட்டு புகழ்ந்தாலும் சரி, தூத்தினாலும் சரி, ஏதோ தெரியாத அந்த மனப்பான்மை. அப்படி சமாதானம் பொறுத்துட்டு போங்க, பொறுமையா இருங்கள். இயேசு பொறுமையா இருக்கு சொல்லவில்லை. இயேசு அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார், சமாதானம். சபையை சமாதானம், இந்த சமாதானத்தில் சுவையுடைய அர்த்தம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன். இதை இயேசு உயிரோடு எழுந்து அவருடைய சீடர்களுக்கு சொன்னார். சாலோம் இந்த சாலோம் வணக்கம் என்கிற போது என்னன்னா, நான் உங்களை வணங்குகிறேன் என்று சொன்னால், நீங்கள் என்னை விட உயர்ந்தவர், நான் உங்களை ஒரு தாழ்ந்தவர் வணங்குகிறேன். நான் சாலோம் உயர்ந்தவரை வணங்குகிறவர். அது என்னன்னா, நீங்களும் நானும் சமமானவர்களாக, ஏற்றத்தாழ்வற்றவர்களாக ஏற்றத்தாழ்வற்றவர்களாக மாற்றுகிறார். இது என்னன்னா, ஹார்மோனின்ற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொல்வதுன்னா, நீங்க பெரும் இசை கலைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இசை கலைஞர்கள் சேர்ந்து இசை வாசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கீபோர்டு ஒரு 10 பேர், ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் ஃப்ளூட், சிம்பிள், தபலா, நிறைய. ஆனா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. ஆனா அது ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு வேண்டிய இடத்துல வாசிக்கும் போது அந்த இசை கோர்வை என்ன ஆகும்னா ஹார்மோனியஸா கேட்பதற்கு இனிமையானதாக. நீங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் வாசித்தான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மட்டும் சவுண்ட் கம்மியாக வாசிக்கிற, நானும் அதே மாதிரி வாசிப்பேன், எல்லாரும் சத்தமா வாசிப்போன்னு வாசித்தா என்ன ஆகிடும்,
கேட்கவே முடியாது. ஆனா அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இசை எந்த இடத்துல யார் எவ்வளவு வாசிக்க வேண்டும் என்கிற அளவில் அதை வாசிக்கிற போது கேட்கிறதுக்கு இனிமையான இசை போர்வை ஒன்று கிடைக்கிறது, ஒரு பாடல் பிறக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறது ஒரு இனிமையான அப்படின்னா அது இது ஒரு ஒற்றுமையில எது சாலம் என்கிறவர் எல்லாருடைய ஒற்றுமை, எல்லாரும் அன்போடு ஒற்றுமையாக இருந்து அந்த ஒற்றுமையில பிறக்கின்ற போதுதான் என்னது சண்டை போடுவதற்கிடையே சமரசம் செய்து ஒரு உடன்படிக்கை காண்பது, எல்லாருடைய ஒற்றுமையில உருவாவது. இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, நிறைய அர்த்தங்கள் உண்டு. என்னன்னா ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் மை நெய்பர்ஸ், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் மை ஓன் செல்ஃப். மூன்று விடயங்களிலே நமக்கு சமாதானம் தரும். ஒன்று கடவுளோடு நமக்கு சமாதானம், இன்னொன்று சக மனிதனோடு எனக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். மூன்றாவது நான் என்னோடு கூடவும் என்னவா இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். என்னோடு கூட நான் சமாதானமா இல்லைன்னா என்ன ஆகும்னா என்னுடைய மனசாட்சி எனக்கு எதிராக நின்று கொண்டு அது குறை எழுப்பி கொண்டே இருக்கும். நீ செய்வது சரியா? நீ நேர்மையாளனா? நீ உண்மையை பேசினாயா? நீ ஏன் இப்படிப்பட்ட தவறான காரியங்கள்லாம் இருக்கு? இந்த மனசாட்சியின் குரலை கேட்க விரும்பாதவர்கள் அல்லது இந்த மனசாட்சியின் பொருளை தவிர்க்க விரும்புகிறவர்கள் தான் பெரும்பாலும் ரெண்டு விஷயத்துல ஆட்படுவாங்க. ஒண்ணு அதீதமான போதை பழக்கத்துக்கு ஆட்டும். ஏன்னா மனசாட்சி சும்மா அந்த கேட்டே உங்களுக்கு முடியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா குடி போதையில் இருக்கணும் பேசிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்க என்னன்னா இவர்களுக்குள்ள ஒரு உரையாடல் போய்கொண்டே இருக்கு. இந்த உரையாடலுக்கு இவர்கள் பதில் சொல்லி ஆகணும். இது இல்லைன்னா அந்த மனசாட்சியின் பொருளுக்கு பதில் சொல்ல முடியாது. யூதாசை போல தவறான முடிவு என்ன எடுத்தார்? அந்த மனசாட்சியின் பொருளை அமைதியாக்க முடியாததுனால யூதாஸ் என்ன செய்யறார்? தற்கொலை செய்ய. இந்த நிலைக்கு தரும் என்னோடு எனக்கு சமாதானம். அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன வேணும்? எனக்கு சமாதானம் வேணும். இன்னொன்னு நான் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். சமாதானம் இல்லைன்னா என்ன ஆகும்? பக்கத்து வீட்டரோட சமாதானம், ஒரே வீட்டில் இருக்கிற கணவரோட மனைவியோட சமாதானம் இல்லை, பிள்ளைகளோட சமாதானம் இல்லை, பெற்றோரோட சமாதானமா இல்லை, இன்லாஸோட நமக்கு சமாதானம் இல்லை. ஒரே வீட்டில் தான் இருக்கும். ஒரே டைனிங் ஹால்ல டைனிங் டேபிள்ல கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா அந்த வீட்டுல என்ன இருக்காது? இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? வீடாக இருக்காது. அந்த வீட்டுக்கு நீங்க வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அங்கே அது ஒரு நரகமாக இருக்கு. ஏன் இங்க வந்தோம்? வெளியிலே இருந்திருக்கலாமே. வெளியிலே வீடு இடமாக மாறும். உங்கள் குடும்பத்துல சமாதானம் இல்லாது, உங்கள் அன்னையலாரோட சமாதானம், உங்கள் உறவுகளோடு உங்களுக்கு சமாதானம் உண்டாவிட்டால் சந்தோஷமா அவங்களை நீங்க பார்க்கும் போதெல்லாம் யார் உங்களுக்கு சமாதானம் இல்லை, அவங்களை நீங்க நேரில் சந்திக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்? உங்களுடைய பிபி ஜாஸ்தியாகுது, உங்களுடைய ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. உண்மையிலேயே டாக்டர்கிட்ட போன என்ன சொல்லுவாங்கன்னா மாத்திரை ரெகுலரா சாப்பிடுங்க, என்ன எடுங்க ரெஸ்ட், நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க உட்காந்தோம்னா திரும்ப இது இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடந்துருச்சு, அவங்க இப்படி என்ன நடத்திட்டாங்க, இதே தானே ஆகுது. என்ன பார்த்து எப்படி இப்படி அவங்க சொல்ல போறது? அவங்க செஞ்சது நியாயமா? இப்படிப்பட்ட குரல்கள் நமக்குள்ள எழுதுது. அப்போ நம்ம என்ன பெரும்பாலான டாக்டர்ஸ் ஓய்வு கொடுக்குற மாத்திரை எடுத்துப்போம். ஆனா ஓய்வு எடுத்தா என்ன வரும்? இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ என்னோட மற்றவர்களோடு நான் எப்படி சமாதானமாக இருக்கும்? இதோ இன்னும் கடவுளோடு மற்றவர்களோடு என்னோட எனக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா நான் செய்யற
காரியங்கள் எனக்கு எதிராக இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. அப்போ நான் செய்யறது எனக்கே பிடிக்கல அப்படிங்கும்போது என்னோட நான் சமாதானமாக என்னோட மற்றவர்களும் சமாதானம் இல்லைன்னா நான் யாரோடையும் சமாதானமா இருக்க முடியாது. கடவுளோட சமாதானம். ஏன்னா கடவுளுடைய கட்டளை அதுதான் சொல்லுது. என்னன்னா நீ அடுத்தவர்களுக்கு அன்பாக அனுபவிக்கிறோம். காணிக்க கொண்டாந்து பீடத்தில் வைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்லுவார், என்ன பண்றாரு, உன் சகோதரனோட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா காணிக்க எனக்கு கொடுத்துன்னு இருக்காரு, என்ன பண்ணேன், இங்கே வச்சிரு, எங்க கொண்டு வந்தீங்க அங்கே வச்சுட்டு எங்க போங்க போய் என் சகோதரனோட சமாதானம் வாங்கிட்டு அப்புறம் என்ன செய்யும், காணிக்க நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை இந்த காணிக்க கொடுக்கணும். அவன் எனக்கு இப்படி பண்ணியிருக்கான், அவன் என்ன பண்ணிருக்கான், என்ன பண்ணிருக்கான், எதனால பண்ண சொல்றவங்க மனசுக்கு. இப்போ இந்த சமாதானம் என்ன என்பதுதான் இந்த உலகத்திற்கு மிகப்பெரும். நம்முடைய அன்புக்குரியவர்களை இழந்து போகிற போது சமாதானம் நம்ம போக்கு இறந்தது மிகப்பெரிய துக்கத்தை கொண்டு வந்திருக்கு. அடுத்தது யார், எப்படிப்பட்டவர் ஒருவர் தெரியும், திருச்சபை ஒரு பெரிய கேள்விக்குள்ள சிக்கலுக்குள்ள போயிடும் இல்லைங்களா. அதே போல இப்போ இந்த தீவிரவாத தாக்குதல் எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு உருவாக்கி. ஏன் அப்படின்னா யாரையும் நம்பல, அவன் நல்லவன், என்னோட இருக்கிற சக மனிதன் எனக்கு உதவி செய்வான், என்னை பாதுகாத்துக் கொள்வான், பாதுகாப்பா வைப்பான் என்கிற நம்பிக்கை இல்லாத நிலை கடந்து போயிடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கிற மனிதர்களுக்கு தான் என்ன சொல்ல போனா தனக்கு எதிராக செயல்பட்டிருக்கிற அல்லது தன்னோடு தனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் நாம இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட மனிதர்கள் தான் அதை செய்ய மறுத்த போது இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், இயேசு தன் சமாதானத்தில். இப்போ நம்முடைய எதிரிகளுக்கு நம்ம போய் நம்ம சமாதானம் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க என்கிட்ட வந்து என்ன செய்யலாம், நம்ம ஒரு நிபந்தனை வைப்போம், இத அவங்க செஞ்சது சாரி சொல்லிட்டு எனக்கு அவங்க என்ன கேட்கலாம், இப்போ மன்னிப்பு இங்க அப்படியே தலைவர் இவர் என்ன பண்றாரு, தனக்கு எதிராக செயல்பட்ட எல்லாரும் இவர் என்ன செய்கிறார், சமாதானம். இதுதான் இயேசு. நீ எல்லாம் தப்பு பண்ணலாம் என்கிட்ட வா, வந்து என்கிட்ட மன்னிச்சு அப்புறம் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லலாம். இது நிபந்தனை இல்லாம. அப்போ இது சமாதானம் எதிரே பிறக்கிறது. இயேசுடைய சமாதானம் என்று சொன்னால் மன்னிப்பு. யாரை மன்னிப்பதற்கு என்று சொன்னால் தன் சீடர்களை மன்னிப்பது. அவர் அதுக்காக உயிரோடு எழுந்து என்னை பார்க்கறதுக்கு எங்க வரணும்னு இவர் காத்திருக்கல, பூர்த்தி பயந்து கொண்டிருக்கிற கதவுகளை திறந்து கொண்டு இவர்களை போகிறார். அவருடைய பயங்கள், அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு கவலையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர்கள் நடுவில் போய் என்று சொல்கிறார், அவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கிறார். நான் உங்களை என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்கு சமாதானம் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை என்ன செஞ்சுட்டேன், நான் உங்களை மன்னிப்பு, நீங்கள் இப்போதும் என்னுடைய சீடர்கள், என்னுடைய எதிரிகள், நீங்கள் என்னை நம்பாமல் போகலாம், நீங்கள் எனக்கு நம்பிக்கை நம்ப மறுத்திருக்கலாம், என் நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் உங்களை என்ன செய்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற மாதிரியான சமாதானத்தை நான் உங்களுக்கு தரவில்லை, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் இயேசு கொடுக்கிற சமாதானம் என்னன்னா, யார் சமாதானம் இல்லாமல் பயத்துல குழப்பத்துல தன்னை தானே விரோதித்துக் கொண்டு தன்னை நிமித்துக் கொண்டு தன்னை தான் செய்திருக்கிற செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, தன்னை தாங்கள் செய்திருக்கிற செயலால மற்றவர்களோடு உறவில்லாமல் போயிருக்கிறார்களோ, கடவுளோடு உறவில்லாமல் போயிருக்கிறார்கள், இவர்களுக்கு மத்தியில் தோன்றி ஏற்றுக்கிறார். அவர் கடவுளாகவும் இருக்கிறார், அவர்களுக்கு அன்புக்குரிய போதகராகவும் இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை வரல, தன் கைகளை காட்டுகிறார், நம்பிக்கை வரல, காயப்பட்ட தன் உடலை காட்டுகிறார், நம்பிக்கை காட்டுகிறார். அப்படி அந்த நம்பிக்கை பிறக்கிற போது அங்கே
நடக்கிறது. என்ன நடக்கிறது என்று சொன்னார் 30ஆம் வசனம் கடைசி வழியை நீங்க பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர் ஆண்டவரை கண்டு இந்த சமாதானம் என்ன கொண்டு வருகிறது? இயேசு கொடுக்கிற சமாதானம் என்ன கொண்டு வருகிறது? சந்தோஷம். எங்கே சமாதானம் இருக்கிறதோ அங்கே என்ன வருகிறது? சந்தோஷம். இங்கே சந்தோஷம் என்பது உணவுல இல்லை. நம்ம பல நேரங்களில் சந்தோஷத்தை எதை பார்க்கிறோம்? சாப்பாட்டுல, துணிமணியில, பொருட்களில் இல்ல ஏதோ ஒன்றில் வைத்திருக்கிறோம். அவர் ஒரு மனிதர்களோ இல்ல ஒரு உறவுலையோ அல்லது ஒரு பொருளிலே வைத்திருக்கிறோம். இல்ல, அது ஆண்டவர்களே பழக்கம். எது? ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற போது அந்த சமாதானம் நமக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வரும், மன நிம்மதியை கொண்டு வரும். தங்களை தான் அவர்களை இயேசு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு சமாதானம் கூறுகிற போது அவர்களையே என்ன செய்கிறார்? மன்னித்து அவர்களையே. அது மாத்திரமல்ல, இயேசு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற போது அவர்கள் தன் சகோதரர்கள் உறவு இல்லாமல் அவர்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்? மன்னிப்பதற்கு அது இன்னொன்று செய்வார். திரும்பவும் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? 21ஆம் வசனத்துல இயேசு மறுபடியும் அவர்களிடத்துல என்ன சொன்னார்? நீங்க அந்த 20ஆம் அதிகாரம் கொடுத்த வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தை இயேசு உயிரோடு இருக்கக்கூடாது தன் சீடர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே சொல்லி சாலம் அழைக்கும் என்பதை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறார். சொல்லி என்ன சொல்லுகிறார்? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை என்ன செய்கிறேன். இந்த சாலம் என்ன செய்யும் என்று சொன்னார்? இயேசு கொடுக்கிற சமாதானம் என்ன செய்யும் என்று சொன்னால், நீங்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தால் இயேசு சொல்றாரு, சரி இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானம், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இப்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் என்ன ஊதுறாரா? இது எதுக்கு நிகரானது என்று சொன்னால், ஆதியாகமம் விருந்தார் வெறும் மண்ணை மனிதனாக படைத்த பிறகு கடவுள் அவருடைய நாசியில் என்ன ஊதுவார்? ஊதின பிறகு என்ன வாங்கி உயிர் பெறுகிறார். இந்த சமாதானம் என்ன கொண்டு வரும்? இயேசு கொடுக்கிற சமாதானம் உங்களை உயிர் உள்ளவர்களாக மாற்றும். நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அடக்கம் மட்டும் பண்ணலைங்க, அடக்கம் மட்டும் என்ன செய்யல பண்ணல. எப்படிதான் இருக்கிறேன்? நாங்க இறந்துட்டேன், இன்னும் எங்கதான் கொண்டு போய் வைக்கல. அதுதான் சென்டரில் கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? நடைபெணமாக வாழ்ந்து ஆனால் இயேசு அப்படி நடைபெணமாக இருக்கிற இவர்களை என்ன செய்கிறார்? உயிர் பெற செய்கிறார். உயிர் உள்ளவர்களாக மாற்றுகிறார். உயிரோடு இருப்பது வெறும் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திருக்க அது இல்லைங்க. உயிரோடு இருப்பது என்பது மகிழ்ச்சியோடு இருப்பது, உயிரோடு இருப்பது என்பது சமாதானத்தோடு இருப்பது, உயிரோடு இருப்பது என்பது அன்பு செய்வது. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா உயிரோடு வாழ்ந்தால் அதனால் யாருக்கும் என்ன இல்லை, ஒரு பயனும் இல்லை, எனக்குமே இல்லை. அதனால அப்படி கேட்டு போனா எப்படி இருக்கீங்கன்னா நான் சொல்றேன், எவ்வளவு இருக்கிறோம் எல்லாருக்கும் பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டம் இந்த வார்த்தையை கேட்க மனசுக்கு. ஏன்னா என்ன பிரச்சனை எப்படி வரும் தெரியாது. அப்புறம் ஏதோ இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறதுன்னா சொல்லணும். அதனால இப்போ பாஸ்டர்ஸ் ரொம்ப சுலபமாக ஜெபம் பண்றது. ஏன்னா என்ன பதில் சொல்றது நிறைய எங்களுக்கு பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, அது எப்படி சமாதானம் உள்ளதாக, அன்பு உள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக, வாழ்வுக்குரியதாக மாற்றது எதுவுமே எங்களுக்கு இருக்கு. இப்போ இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி அப்படின்னா அவர்களை உயிர் பெற செய்து அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு நீ உயிருள்ளவராக மாறுங்கள் என்று சொல்லி அவர்களை உயிர் பெற்று சொல்கிறார். பிதா என்னை அனுப்பினது போல நீங்களும் என்ன செய்யுங்கள்,
புறப்பட்டு போங்க. 21 வசனத்தில் அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். Now Jesus commissions his disciples to go out and spread the shalom to the world. இயேசு அவரிடத்துல வந்து அவர் பயந்து கொண்டிருந்தவர்களை, ஒழிந்து கொண்டிருக்கிறவர்களை எங்க அனுப்புறாரு? நீ இந்த கூட்டுக்குள்ள நீ பயத்தோட இந்த நடுக்கத்தோட வேண்டாம், இந்த உயிர் பெற்றுக்கொள். இப்ப நீ போய் என்ன பண்ண, நான் உனக்கு கொடுத்த சமாதானத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போ என்று அவர்கள் என்ன செய்கிறார்? இப்போ அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற திருச்சபை, அவருடைய சமாதானத்தின் பேரில் இருக்கிற இந்த திருச்சபை சமாதானத்தை இப்போ இந்த திருச்சபைக்கு உயிரோடு எழுந்தது. எப்படிப்பட்ட இயேசு? உயிரோடு உயிரோடு எழுந்திருக்கிற இயேசு. உங்கள் அவநம்பிக்கை, உங்கள் மனங்கள், உங்கள் கவலைகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கேள்விகள், இப்படி எத்தனையோ நீங்கள் இங்க வந்திருப்பீர்கள். ஆனா உங்களை பார்த்து தான் இயேசு என்ன சொன்னார்னா, யாரை பார்த்து சொன்னார் இயேசு? அப்படி பயத்தோடு இருந்த மனிதர்கள். இன்னும் யார் அவங்களாம்? இயேசுடைய சீடர்கள். அப்ப நீங்களாம் யாரு? நம்மளாம் யாரு? இயேசுடைய நாம் எல்லாரையும் பார்த்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சாபம் அளிக்கும் சொல்லி இப்ப என்ன சொல்றா, என் பிதா உங்களை அனுப்பினது போல நான் அனுப்புகிறேன். என்னன்னா, he breathed his spirit upon each one of you. நம் ஒவ்வொரு மேலும் தன் ஆவியை ஊதி சொல்லுகிறார், நீ என்ன பண்ணுங்க, எதுக்காக பிதா என்ன அனுப்பினாரோ அதுக்காக நீங்களும் என்ன செய்யுங்க, போங்க. பிதா எதுக்காக அனுப்பினார் என்று சொன்னார், யோவான் 3 அதிகாரம் 17 வசனம். 14 வசனம் எல்லாருக்கும் தெரியும். 14 வசனம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை பெறும்படி அவரை தந்தவரை உலகை உலகத்தில் அன்பு கொண்டார். 17 வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி இந்த உலகத்துக்கு மீட்பு தரும்படியாக இயேசுவை பிதா இந்த உலகத்துக்குள்ளே என்னன்னா, ஒருவரை நான் கூடாது அழிந்து விட. ரட்சிப்பும் அழிவும் ஒன்று, அழிவில்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். அழிவில்லாத வாழ்வுதான் நித்திய வாழ்வு, அழியாமல் வாழ்கிற வாழ்வுதான் என்னது? நித்திய வாழ்வு. ஒருவரும் அழியாமல். இங்க அதற்காக ஒருவர் இந்த உலகத்தை என்ன பண்றதுக்காக அனுப்பலையா? இயேசு 17 வசனத்துல சொல்லுகிறார். முதல் வசனம் 17, ஆக்கினைக்குள்ளாக. ஆக்கினைனா நீ எல்லாம் நாசமா போ, நல்லா இருக்க மாட்டோம், உன்னாலெல்லாம் இந்த உலகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ இந்த உலகத்துக்கு வேணவே வேணாம் அப்படின்னு மற்றவர்களை அப்படி இல்லை. அதுக்காக இந்த உலகம் உங்களுக்காக, இந்த உலகத்துல நீங்கள் வாழ பிறந்தவர்கள், இந்த உலகத்துல நீங்கள் நன்றாக வாழணும். எப்படி வாழணும்னா, ஷாலோம், நிறைவாழ். ஷாலோம் என்பது சமாதானம் மட்டும் இல்லைங்க, நிறைவான வாழ்வு, மன்னிக்கப்பட்ட வாழ்வு. அது எப்படிப்பட்டதுன்னா, உங்க உடல் அளவுல நீங்க நல்லா இருக்கணும், உங்கள் மனதளவுல நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்களுடைய உறவுகளில் நன்றாக இருக்க வேண்டும். ஆக இந்த ஷாலோம் என்பது வெறும் சமாதானத்தை மாத்திரம் குறிக்கிறது இல்ல. உங்கள் உறவுகளில், உங்கள் உணர்வுகளில், உங்கள் உடலில், உங்கள் மனதில், எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? சமாதானம். அதுதான் இயேசு சொல்றாரு. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் கூறி இதான் என்னை இதுதான் அனுப்பினாரு, நீங்கள் அதை செய்யும்படி நான் உங்களை. அப்போ இந்த உலகத்துக்குள்ளே இங்க இந்த ஷாலோம், சர்ச் ஆஃப் ஷாலோம், இந்த சமாதான திருச்சபை இன்னைக்கு கிறிஸ்துவினாலே அனுப்பப்படுகிறது. என்னன்னா, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன், உன்னால இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உறவுகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, உறவுகளிலே சமாதானம்.
உடலளவிலே சமாதானம் இல்லாமல் நோயோடு இருக்கிறார்கள், அவர்கள் நோயை நலமாக்குவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரோடு சமாதானம் இல்லையா, அந்த சமாதானத்தை கொண்டு வர. மனதளவில் உடைந்து போயிருக்கிறார்களா, அவர்களுக்கு சமாதானம். ஆக உடல் அளவுல, மனதளவுல, ஆண்டவரோடு இருக்கிற உறவுல, சகோதர சகோதரிகளோடு இருக்கிற இந்த உலகத்தோடு இருக்கிற உறவுல எங்கெல்லாம் சாலம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சாலத்தை உருவாக்குவதற்காக இந்த திருச்சபையை கடவுள் அனுப்புகிறார். இப்போ இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை வரீங்க? பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாம் வருவாங்க. ஏன்னா வேற எந்த வேலையில தான் இங்க வரும். அன்னைக்கு கல்யாணம், சாதுக்கு, வழக்காப்பு எதுவும் இருக்கு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை. இங்க இருந்து கடவுள் உங்களை அனுப்புகிறார். இது நம்ம பேர் என்னன்னா வர்ஷிப் சர்வீஸ். கொஞ்சம் பெருசா இருக்குது, நேரம் எடுத்துக்கிறாங்க. அப்ப இருக்கிறாங்க வர்ஷிப் தொழுது கொள்வது. சர்வீஸ் என்று சொன்னாங்கன்னா மிக்சி பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சர்வீஸ் பண்ணுவீங்க. பழுது பார்க்க இங்க வர்ற அந்த வர்ஷிப் சர்வீஸ் கூட பழுது பார்க்கறது தான். என்னன்னா, நான் உடைந்து போனோம் நான் வருகிறேன், பாவம் நடைபெறும் நான் வருகிறேன், அழுக்கான நான் வருகிறேன். இயேசு சொல்றாரு, வா பாவி, நான் சரி உங்கள்கிட்ட சரியா இல்லை, நீ நல்லா இல்லை, நீ அழுக்கா இருக்கிற, கவலையோடு இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற, என்னிடத்துல வருகிற ஒருவரையும் நான் என்ன சேர்த்துக்கிறேன். ஆமா, இங்க வர்றவங்க எல்லாம் சேர்த்து எல்லாரையும் அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாரையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு தன் சரீரத்தை தன் ரத்தத்தை கொடுத்து எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போன என்ன பண்றாங்க? எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்து டாக்டர் எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் சலை குளுக்கோஸ் எல்லாம் ஏற்ற உடனே அப்படிதான் எல்லாம் ரெடியா இருக்கு. என்னது, யாரை நீங்க சந்திக்க போகிறீங்க? உயிர் கிறிஸ்துவ, அவருடைய ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை, அதை நீங்கள் பெற்றுக்கிற போது இயேசுவை நேர பார்க்குறீங்க, நேர சந்திக்கிறீங்க. அவர் உங்களுக்குள்ளே கடந்து போகும், உங்களை உயிர்ப்பிக்கிறார். அதை கொண்டு போகும். அப்போ 6 நாள் அந்த பலத்துல போய் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு திருப்பி கரையானவங்க திருப்பி எங்க வரும்? இங்க வரும். திருப்பி என்ன நடக்குது? சர்வீஸ். எங்க போறீங்க? சர்வீஸ் போறோம். என்ன சர்வீஸ்? இங்க வந்தா ஆண்டவனை பழுதுப்பார். ஒரு வார்த்தையினால, அவருடைய மன்னிப்பினால, அவருடைய அன்பினால, அவருடைய சாக்கிரமத்தினால என்னை பழுது பார்த்து எனக்கு சரி செய்து என்னை மீண்டும் உயிர்படுத்தி என்னை அனுப்புகிறார். ஏற்று சொல்றா, நீ இந்த உலகத்துக்கு போய் சொல் அவருடைய அன்பு, அவரது மன்னிப்பை, அவரது வாழ்வை இந்த உலகத்துக்கு கொண்டு போவதற்காக கடவுள். அப்போ இங்கே சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நீங்கள் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பிட்டு 23ஆம் வசனத்துலதான் மிக முக்கியமானது. நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு. இப்போ எதற்காக இவர் இப்ப என்ன பண்ணாரு? அவங்கள சந்தித்து ஷாலோம் என்று சொல்லுகிற போது அவர் அவர்கள் என்னன்னு சொன்னாரு? நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இப்போ இந்த உலகத்தை மன்னிக்கும்படியான உலகம். இப்போ பிரச்சனை எங்க? ஏன் காஷ்மீர்ல அவ்வளவு பெரிய தீவிரவாதம்? என்னன்னா என்ன மன்னிக்க முடியல. அவங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. யாருக்கு? தீவிரவாதி என்று சொல்லுவாங்க. அவங்களால மன்னிக்க முடியல. பழிக்கு பழி வாங்க. அவங்களுக்கு மன்னிக்கணும் என்ன? இயேசு கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய வலிமை எதில் இருக்கிறது? கிறிஸ்துவ போல மன்னிக்கிறார். இயேசு சிலுவையிலே மன்னித்தார். முதல் வார்த்தை அது. பிதாவே இவர்களுக்கு உயிரோடு எழுந்த பிறகு தன் சீடரை மன்னித்தார். இப்போ சொல்றாரு, மன்னி மற்றவர்களுக்கு மன்னிப்பின் மூலமாக என்ன கொண்டு வருகிறது? Shalom. You bring shalom. You're called to spread the shalom to this world.
இந்த உலகத்திற்கு சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக நீங்கள். அதெல்லாம் இங்கே திரும்பவும் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது கர்த்தரானவர் தன் முகத்தின் மேல் வைத்து உனக்கு அம்மா வீட்டுக்கு வெளியே போகும்போது தன் பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை முகத்தை கட்டி அதே போல ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் முகத்தை வைத்து சொல்றார், என் சமாதானத்தை கொண்டு போய் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணேன். ஆனா நம்ம புத்தகம் சொல்ற ஒரு நல்ல விஷயம், அந்த சாலம் வாங்கிட்டு தான் சாப்பிடுவோம். கோயில்கள் சண்டை, கோயில் வெளியே சண்டை, வீட்டுக்கு போய் சண்டை, பக்கத்தில் இருக்கிற சண்டை, என்னன்னா இந்த சாலம் நம்மள அந்த மாதிரி. If you believe the resurrected Christ, உன் கிறிஸ்து உயிருள்ளவராக இருக்கிறார், உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்பினீர்கள், அவர் உயிர் எழுந்தவராக சொன்ன இந்த வார்த்தை என்ன செய்யுங்க, நம்புங்க. அவர் உங்களை மன்னிக்கிறார். உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு சாலம் கொடுக்கிறார். அதனால கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம், திருவள்ளுவருக்கு முன்னால அவங்க சாலம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புரிஸ் அங்கிருந்து சொன்ன பிறகு அந்த சாலம் பக்கத்தில் கொடுத்தாங்க, கை கொடுத்தாரு. அதை அங்க இருக்கிற அந்த ஆர்டர் பாய் என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் இருக்கிற வெளியில் இருக்கிற கை கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் புரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த சாலம் சொல்லலாமா? இங்க இருக்கிற எல்லாருமே சாலம் வேணுமா பண்ணாங்க. யாரும் ஏற்கிறாங்க, இங்க வாங்க ஏற்குவாங்க. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உங்கள் ஒவ்வொரு எல்லாரும் நம்பி எல்லாரும் பக்கத்தில் இருக்கணும். ஒவ்வொருத்தர் உங்க பக்கத்தில் இருக்கணும், உங்க பக்கத்தில் எல்லாரும் அப்படி உங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க. இது கடவுளுடைய சமாதானம். இந்த சமாதானம் உயிர்த்த நாங்கள் உங்களை பார்க்க உங்களுக்கு சமாதானத்தை வந்து போகும். ஒரு சமாதானம் அவருடைய சமாதானத்தை இந்த சமாதானத்தை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கேட்டுப்போம். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரோட சமாதானமாயிருக்கு, இந்த உலகத்தோடையும் சமாதானம் அடைந்தார். அப்படி அந்த சமாதானத்தை கொடுப்பீர்களான உண்மையிலேயே இந்த உலகம் சமாதானமாக இருக்கும். கத்துத்தாமை நம்முடைய தெய்வீக வாழ்க்கை கேட்டவர்கள் சமாதானத்தினாலே கற்றுத்தான் கொடுத்தார். நாம் யாவரும் எழுந்து ஸ்தோத்திர பலிகீதத்தை இணைக்கிறோம். Thank you.
27/4/2025 ஞாயிறு சபை சபையின் 54வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். வருகை புரிந்தவர்கள் அனைவரையும் சபையின் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வருகிற 30/6/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடும் திரு சுரேஷ் அனிதா சுரேஷ் அவர்களுக்கு கோவை செல்வி இந்துஜா அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 1/5/2025 தனது பிறந்தநாளை கொண்டாடும் திரு கேசுராஜ் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 3445 ரூபாய், தாமோஜன காணிக்கை 5240 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 500 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 1500 ரூபாய், மாத காணிக்கை 4000 ரூபாய், மொத்தம் 17,315 ரூபாய். இதில் அறிவிப்புக்கு பின்னர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அது திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒரு இந்த அறிவிப்புக்கு பின்னர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார். சிறப்பு திட்டத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். உங்களுக்காக சிறப்பு கேட்டுக்கொள்ளும். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற எங்கள் நல்ல கடவுளை, நன்றி நிறைவோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம். கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே திருச்சம் வந்திருக்கின்ற உங்களுடைய மக்களை பார்க்கிறேன். சிறப்பாக ஆண்டவரே, இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையிலே பிறந்தநாளை காணுகின்ற அன்பு இறை உள்ளங்களுக்காக நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கின்றோம். கடவுளை, இப்பொழுதும் சிறப்பாக 30/4/2025 தங்கள் வாழ்விலே பிறந்தநாளை ஆசிக்கின்ற திருவர் அன்பு சகோதரி அன்பு மகள் பிந்துஜா அவர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் அன்பு மகளை பொறுப்படுத்து நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கின்றோம். கல்லூரி படிப்பிலே உங்களுடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் நிறைவாக இருக்கட்டும். உங்களுடைய பிரசனத்திலே கடவுள் இந்த கல்வி ஆண்டை சிறப்பாக நிறைவு செய்ய வருகின்ற எல்லா விதமான நிகழ்விலும் உங்களுடைய வல்லமையான ஆற்றல் கரம் உங்களுடைய பிள்ளையோடு அங்கிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஒரு ஆசையினாலே அன்பான மகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் உங்களை நோக்கி மன்றாடுகின்றோம். அதை போலவே சிறப்பாக 1/5/2025 அன்று தங்கள் வாழ்விலை பிறந்தநாளை காணுகின்ற அருமையான திருவாளர் ஜெயசுராஜ் அன்பு ஐயாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுள் அன்பு ஐயாவை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க செபிக்கின்றோம். சேர்ந்த பணிகளுக்காக நன்றி. போகையிலும் வருகையிலும் உங்களுடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் அவர்களோடு என்றைக்கும் நிறைவாக இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கை பிரயாசங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. கடவுளுடைய பிரசன்னம் என்றைக்கும் அவரோடு கூட நிறைவாக இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். அதுபோலவே ஆண்டவர் சென்னையை வாழுகின்ற அருமையான திரு சாம்பர், திருமதி ஹெலன் சாம்பர் அவருடைய அருமையான அன்பு பிள்ளை எஸ்ஹெச் ரெனால்டோ பால் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் அன்பான பிள்ளையை ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. நாள் ஒரு வேலையும் பொழுது ஒரு உடமான பிள்ளை வளர்ந்து வர ஆண்டவர் கிருபைக்காக
உங்களுடைய ஒத்தாசையிலே கடவுள் பிள்ளையை நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை வருஷத்தை நன்மையாக முடிசொல்லுவே என்று சொன்ன கடவுள் உங்களுடைய பிள்ளை அனைவரை கடவுள் பொருட்படுத்தி இன்னும் கடவுளுக்குள்ளாக அநேக ஆண்டுகளை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக இந்த சிறப்பு மன்றாட்டு வேண்டியவர்களுக்காக ஜெபிக்கின்ற அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை ஒவ்வொரு கர்த்தர் பொருட்படுத்த பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவன் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த வேலை சிறப்பாக பாடுவதையாக போதுகளை கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
பாடல் பாடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கடவுளுடைய நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பழக்காணிகளுக்காக நாம் செபிப்போம். அன்பின் நல்ல இறைவா, இந்த வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். கடவுள் திருச்சபை குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்றீர். அன்பு பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றீர். 5 அப்பங்களையும் 2 சிறு மீன்களையும் உமக்கென்று கொடுத்திருக்கின்ற பொழுது அதை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றீர். அது பல பேருக்கு பயனுள்ளதாக மாறினது. அதுபோலவே குழந்தைகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பிலே வளர்ச்சியடைபடியாக சபையிலே இதை நாங்கள் படிக்கின்றோம். கடவுளை இதற்கு ஆயத்தப்படுத்தி பெற்றோர்களுக்காக கொண்டு வந்து படைத்த அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் என்னண்டை வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படி கொள்ள உரியது என்று சொன்னது போலும் கடவுளை அன்பு பிள்ளைகளை ஒவ்வொரு கருத்து நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படைத்திருக்கின்ற இக்காணி ஏற்றுக் கொள்வீராக. இயேசுவின் இனிய திருப்பெயரை வேண்டுகிறோம். வேண்டுதல் உள்ள கடவுளே. ஆமென். இப்பொழுது சாம் குழுவினர் ஒரு ஆங்கில பாடல். நண்பர்களை தொடர்ந்து நாம் அனைவரும் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி படைக்கும்படியாக நன்றி படையில் பாடலாக அனைவரும் சேர்ந்து 614வது பாடலை நாம் பாடுவோம். இந்த வேளை கர்த்தருக்கென்று நாம் அனைவரும் காணிக்கைகளை படைப்போம். நன்றி படையில் பாடலாக 614வது பாடலை நாம் இணைந்து எழுந்து நாம் பாடுகிறோம். Devahi
29வது பக்கம் இருக்கின்ற திருவிருந்து ஆராதனை முறையை நாம் உங்களோடு
சமாதானம் வாழ்வு
ஆசிரியருடைய ஸ்தோத்திரங்களை அவர்கள் நாம் பாடுவோம். ஆண்டவரே, இப்பொழுது மகிமை உமது மகிமையை சமமாய் சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய திருப்பெயரை அறிக்கை செய்வதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அது தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபைக்கு தந்துட வேண்டும் என்று நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த, இந்த அருமையான மகிழ்ச்சி நிறைந்த, சமாதானம் நிறைந்த, சந்தோஷமான இந்த அருமையான சபை ஆண்டு விழாவுக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இன்றைக்கும் அருமையான திருநெல்வேலி சமாதான திருச்சபை தன்னுடைய 54வது சபை ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற நல்ல ஒரு தருணத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளை பண்டைய நாட்களை நினைத்துப்பார், பல தலைமுறையில் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியவரிடத்திலே கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பிராந்தியத்திலே ஆசிரியர் மிகுந்த திருச்சபையாக கடவுள் எங்களுக்கு ஆண்டவர் ஈவாக தந்துள்ளேன். எங்களுக்கென்று ஆண்டவர் நல்ல ஒரு முகவரியை கொடுத்திருக்கிறேன், நல்ல அடையாளங்களை கொடுத்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் கடவுளே. இந்த சிறைகளின் இடத்திலே வந்து ஆண்டவரே தன்னுடைய கடமைகளை குடும்பமும் தங்களுடைய வாழ்வை கூட பாராதபடிக்கு அர்ப்பணித்த முகத்தோடு கூட அர்ப்பணித்து இந்த திருச்சபைகளை ஆரம்பித்த ஆரம்ப நாட்களை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம் கடவுளை. இந்த திருச்சபை உருவாகுவதற்கு அடித்தளமிட்ட போதனைகளை நாங்கள் நினைந்து பார்க்கின்றோம் சுவாமி.
நினைவிலே வாழுகின்ற அருமையான ஜான் ஐயாவை நினைத்து பார்க்கின்றோம். அன்றைக்கும் அவர் STM அமெரிக்கத்தில் படித்து இடத்திலே ஊழியர்களுக்காக வந்த பொழுது இந்த பிராந்திகளிலே ஒரு இறைப்பணி ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சிறிதாக ஒரு ஜபக்கூடுகையாக ஒரு சாப்பலாக ஆரம்பித்து ஆண்டவரே ஒரு சபையாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் ஆற்றலை கொடுத்து நமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். கடவுளை கிடைத்த பண்டை அவர்கள் நேர்த்தியான முறையிலே இன்றைக்கு பயன்படுத்தி ஒரு ஆலயமாக இன்றைக்கு எழுந்திருக்கின்ற பொழுது அவர்கள் எண்ணிப்பார்த்த தியானத்தை எண்ணிப்பார்த்து கடவுளுக்கு நன்றிகளை படைக்கின்றோம். தொடர்ந்து இந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு நற்செய்தி பணியிடமாக நம்முடைய பணிகளை கடவுளுடைய பணியை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது கடவுளை இடத்திலே அநேக ஆத்துமாக்கள் கடந்து வருவோம். ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுத்து ஆத்துமாக்கள் தொடர்ந்து வருகிற பொழுது நிரந்தரமான ஆயர் அவசியம், நிரந்தரமான போது இடத்துல இருந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கடந்த ஆண்டுகளிலே பல ஊழிகளை கடவுளுடைய சபையிலே கொடுத்து ஆண்டவரை நிலையில் வாழ்கிற டாக்டர் பால்ராஜ் ஐயரை எண்ணி பார்க்கின்றோம். இடத்துல குடும்பமாக இருந்து தன்னுடைய இறைப்பணியை செய்தார்கள். அதை தொடர்ந்து ஆண்டவரை அருமையான நிலையில் வாழ்கிற டாக்டர் தங்கப்பன் ஐயரை நினைத்து பார்க்கிறோம். கடவுளை கண்காணியரை கல்வி துணை முதல்வராக இருந்து தன்னுடைய பணிகளை செய்து ஓட்டை நிறைவு செய்திருக்கிற பொழுது அவர்களின் இடத்திலே வந்து செய்த ஊழியத்தை நினைத்து பார்க்கின்றோம். போதர்கள் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை ஆர்வத்தோடு வந்து சபையை நேசித்து சபை விசுவாச மக்களை நேசித்து உறவின் உறவாய் நேசித்து அவர்கள் செய்த அருண் ஊழியம் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடவுளை அந்த குடும்பங்களை நினைத்து பார்த்து நாங்கள் கடவுளுக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரை அதே போலவே பல ஆண்டுகள் 18 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த இடத்துல இருந்து இறைப்பணி நிறைவோடு நிறைவு செய்த அருமையான தைனாசனை நினைத்து நாங்கள் பார்க்கிறோம். கடவுளை இந்த ஆலயத்திற்கு சொல்லி அவர்கள் எத்தனை அளவுக்கு தன்னையே நம்மை அனைவரும் வளர்ந்த இடங்களை ஊழியம் செய்த நாட்கள் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை நம்முடைய கிருபை ஒத்தாசை அவரோடு கூட நிறைவாக இருக்கட்டும். சபை அவர்கள் தன்னுடைய பணியை செய்தார். இன்றைக்கு இந்த சபையின் வழியாக கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் அருமைய திருச்சபை குடும்பங்கள் மூலமாக நன்மைகளை பெறவும் அவர்களுக்கு நல்ல ஆசைகளை பெற்றுக்கொள்ளவும் எல்லாவற்றும் மேல இறையாசிரியை பெற்று இன்றைக்கும் சிறந்திருக்க குடும்பமாக அவருடைய ஊழியத்தின் மூலமாய் கடவுள் ஆசீர்வதிக்கப்பட கடவுள் கிருபை கொண்டீரே உங்களுக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே அதே போல தொடர்ந்து படைத்தத அருமையான நகரன் ஜாஸ்வா ஜெயனை கையெழுத்தாக நினைவுறுகிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். கடவுளை செய்த ஊழியர்களுக்காக நன்றி. தொடர்ந்து அந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கின்றோம். கடவுளை தொடர்ந்து சுந்தர் சிங் ஐயருக்காக நன்றி கொடுக்கிறோம். அவர்கள் தன்னுடைய பணிகளை நடத்த செய்யவும் கடவுள் கிருபை தந்திருவோம். நன்றி ஆண்டவரே. அந்த ஐயாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. அதே போலவே ஆண்டவரை சியாரமாய் பணி செய்த ஜிவியோஸுக்காக நாங்கள் நன்றி சொல்லி வைக்க அவர்கள் அறப்பணி செய்து கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பான மகனை நலப்படுத்தி ஆசீர்வதிக்க சொல்லிக்கின்றோம். தொடர்ந்து இதை போலவே இந்த சபையிலே ஊழியம் செய்த ஒவ்வொரு குருக்களை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளை அதே போலவே இந்த சபையுடைய ஆண்டவரை வளர்ச்சிக்காக ஒற்றுமைக்காக அதுக்கு பிரயாசப்பட்ட ஒவ்வொரு மக்களும் நினைத்து பார்க்கிறோம். கடவுளை அருமையான திருச்சபையிலே பொறுப்பாளர்கள் இந்த சபையிலே இருந்து ஆண்டவரை இந்த போத இல்லத்தை கட்டுவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்ட பொழுது கூட இறைவனோடு இணைந்து இந்த ஒரு ஆயுதத்தை கட்டுவதற்கு அவர் பிரயாசம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இடைப்பட்ட இடையிலே அந்த வேலை நடத்த இடையிலே இருந்தது. அதையெல்லாம் சந்தித்து ஆண்டவரை பணம் பெற வேண்டுமோ பெற்று கடினப்பட்டு ஆண்டவரே இல்லம் ஒரு பொருளும் சிறப்பாக எழுப்பப்படவும் கடவுள் உண்மையை மக்களை ஒரு பலப்படுத்தபடினாலே பொறுப்பாளர்களுக்காக சபை உள்ளங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். நினைவு வாழ்க்கை அருமையான ஆண்டவரை ஜென்மஸ்தானுக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுளை இன்றைக்கு இன்னொரு கூட இல்லை. இந்த சபையில் உழைத்த ஒரு மகன் ஆண்டவரை இந்த சொல்லைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சபையாக இன்றைக்கு நன்றி துணை இருக்கிறவர்கள் நாங்கள் கடவுளுக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே இதோ ஒவ்வொரு மக்களையும் கடவுள் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற இன்றைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு தருகின்ற இறைவாக்கு எங்களுக்கு நல்ல அருமையான கண்காணியார் இறைவனுடைய அருமையான முதல்வர் டாக்டர் சாமியல் ஐயருக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை நடுதூரமிருந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற விடுமுறை காலம் இருப்பினும் அவர்கள் இதற்கென்று சொல்லி சபை ஆண்டு விழாவுக்கு சொல்லி அழைத்த பொழுது அன்போடு கூட சம்மதித்து தொடர்ந்து அது வந்திருக்கிற பொழுது நல்ல பிரயாணங்களை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தபடினாலே உங்களுக்கு நன்றிகளை சொல்லுவோம்.
சொல்லுகின்றோம். ஐயனுக்காக நன்றி, ஐயரம்மாவுக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி. முழு குடும்பத்தை கடவுள் தெய்வீக கரத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளை இன்றைக்கும் அநேக இடங்களில் இன்றைக்கு கூட அறிவிக்கிற தெரிந்து திருச்சபைகள் கத்தீட்ரல் போன்ற சபைகள் இன்றைக்கு இருக்கிற ஆண்டவர், அந்த சபைகளில் இருக்கிற மாணவர்கள் இன்றைக்கும் சில போன்ற இருக்கலாம். இன்றைக்கு கண்காணிய இறை கல்லூரிகளை இன்றைக்கு பயிற்சி பெறுகின்ற நிலைகளை கடவுள் கொடுத்திருக்கிறவர்களாலே நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை அருமையான அன்றைய பணிகளை ஆண்டவர் முதல் பணி ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்னை குருக்களை உருவாக்கிய ஒரு பணி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பணிகளை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் சபையாக இருந்து நாங்கள் நன்றி சொல்வோம். கடவுளை தொடர்ந்து அவரை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றது ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்றைக்கு ஒரு ஆண்டவர் உயிரோட்டமான ஒரு செய்தி நாங்கள் கேட்போம். ஆண்டவரை இன்றைக்கான இன்றைக்குரிய நற்செய்தியாக அதை நாங்கள் கேட்பது கடவுள் எங்களுக்கு நல்ல கிருபை தந்தபடினாலே நன்றி. ஆண்டவரே, அந்த உயிரினுடைய சந்தோஷம், அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிற மக்களாக சர்ச் ஆஃப் பீஸ் என்கின்ற நிலையில் கூட ஆண்டவரை ஷாலோம் திருச்சபையாக திருச்சபை கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரை நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல வாழ்வியல் பாடங்களை கடவுள் ஐயா மூலமாக இருக்கும் தந்தபடினாலே உமக்கு நாங்கள் அதிகமாய் நன்றிகளை படைக்கின்றோம். நாங்களுக்கு வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த கடைபிடித்து ஒழுக வேண்டிய ஆற்றலை ஆவியானவர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நேரில் கடந்து சென்றாலும் கூட உங்களை பிரசங்கிக்கிற பொழுது எங்களுக்கு அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரை தெய்வீக ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு மக்களையும் கடவுளை பெயராக குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, அடைத்திருக்கின்ற நன்றி படைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த சிறப்பான இந்த வழிபாட்டிலை படைத்திருக்கின்ற ஆணைகளுக்காக உமக்கு நன்றி. சிறப்பு காணிக்கை எதிர்த்திருக்கிற அன்பு இறைமக்களுக்காக நன்றி சொல்லுவோம். கடவுளை சிறப்பாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இதோ அருமையான பிள்ளை இன்றுதான் படைத்திருக்கிற இந்த பர்த்டே ஆஃபரிங்காக வருகிறோம். கடவுளை ஏற்றுக்கொண்டு அன்பான மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதாக அதுபோல பேர் சொல்ல முடியாதபடிக்கு நான் படைத்திருக்கிற அன்பு மக்கள் யாராயிருந்தாலும் அவர்களை கடவுள் பொருட்படுத்த அந்த இறைமக்களை ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கின்றோம். அதுபோல யாரை படைத்திருக்கின்ற மித்ரா அருமையான பிள்ளைக்காக டாக்டர் சுனிகா முத்துராம் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பான பிள்ளை மித்ராவை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அதே போலவே வடக்கன்புலம் சபையை சார்ந்த திரு ஜேக்கப் அவருடைய அருமையான மகன் திரு பிரவீன் ஜெகநாத் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபை நிறைந்து அவர் படைத்திருக்கிறது இந்த தோற்றங்களை ஏற்றுக்கொண்டு கடவுள் அன்பான குடும்பத்தை ஆண்டவர் பொறுப்போடு நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் செய்கின்றோம். அதே போலவே அருமையான திருச்சபைகளை அவரை படைத்திருக்கின்ற அருமையான திருமதி சரோஜா பிரேம்குமார் அந்த அம்மாவுக்காக நன்றி சொல்லுவோம். கடவுள் தாயாரை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அதே போலவே ஆண்டவரை பர்த்டே ஆஃபரிங் தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரை படைத்திருக்கின்ற அருமையான சகோதரி ஷீலா அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுளை அன்பான சகோதரி தனக்கு நிறைவாய் பொறுப்பேற்று ஆசீர்வதிக்கிறாக. பலரை காணப்பட்டாலும் ஒரு உண்மையை பலப்படுவதற்காக அவங்க அதிகமாய் தாங்கி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினால எனக்கு நன்றியப்பா. இன்றைக்கு அவனை கடந்து வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிற வார்த்தையை கொடுத்தபடினாலும் அன்பு அம்மா செய்த அருமையான இந்த அம்மா செய்த ஊழியை நிறைந்து பார்க்க நன்றி சொல்லுவோம். கடவுளையும் நன்றியப்பா. அன்பான சகோதரி அதிகமாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதுபோலவே அவர்கள் கூட அநேக ஆண்டுகள் வானொலியை கிடைக்கிறார்கள். இந்த ஓய்வதற்கிற பொழுது ஓய்வு ஆசீர்வாதமாக இருக்கிற கிருபைகள் உடைத்திருக்கின்ற மாதாந்தர்கள் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போலவே சிந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருவாரூர் அரவிந்த் பாபு பிரதற்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அன்பாக இந்த மாத குடும்ப காணி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதுபோலவே அருமையான பிரேம்குமார் தலைமையாசிரியர் கிடைத்திருக்கிற காணிக்கிறோம். கடவுளை அன்பான சாரணை குடும்பத்தை கற்று ஆசீர்வதிக்க ஜெபிக்க கொடுத்திருக்கிற பலத்துக்கை நன்றி இன்னும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல கிஷோர் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். படைத்திருக்கின்ற அருமையான உங்களுக்கான ஏற்றுக்கொண்டு கற்று ஆசீர்வதிக்க நாங்கள் உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அதே போலவே டாக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்காக நன்றி. கடவுளுடைய மாதிரி ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கின்றோம். அதே போலவே மாத குடும்பங்கள் படைத்திருக்கின்ற பிரதர் சார்ஸ் தேவகுமார் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுள் அன்பான நம்மளுடைய குடும்பத்தை கற்று பொறுப்படுத்தி நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இதோ நாங்கள் காணி படைத்திருக்கிறோம். எங்களையே நாங்கள் உயிருள்ள பலியாக அர்ப்பணிக்கின்றோம். சபைகளை தலைவருக்காக நன்றி, உப தலைவருக்காக நன்றி, சபை செயலாளருக்காக நன்றி, சபை பொருளாளருக்காக நன்றி,
சபை இடைப்பொருளுக்காக நன்றி. அருமையான ஒவ்வொரு மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அனைவரையும் ஆண்டவரை தம்முடைய திருப்பணிகளை வாழ்விலே கடவுள் நிறைவோடு அவர் ஆற்ற வேண்டிய பலனையும் சத்துவதை தூய ஆவியருடைய துணையும் ஆண்டவர் நல்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். கடவுளை ஒரு இறையாட்சியாக இந்த இடத்தை கடவுளுடைய பிரசனத்திலே கடவுள் ராஜ்யமாக ஆசீர்வதிக்கின்ற அன்புக்காக உறவுகளாக, சொந்தங்களாக, பந்தங்களாக, உடன்பிறப்புகளாக, நண்பர்களாக தொழிலில் பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அத்துணை மக்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக பேராக ஜெபிக்க முடியாத ஆண்டவர் என்று சொல்லியிருந்தார். அநேக மக்கள் வெளியில் வந்திருக்கலாம் என்றாலும் கூட அவருடைய முகங்களை பார்க்கிற கடவுள் அவருடைய வாழ்வில் கடவுள் வளமுள்ளதாக மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை நிலையான வாழ்வுக்கு நேராக எங்களை ஆண்டவர் உங்களுடைய திருப்பத்தை பங்கேற்று செய்து நிலையான வாழ்வை எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றபடினாலும் நன்றி. நிலையான வாழ்க்கை மக்களாக தொடர்ந்து நாங்கள் இலைகளை கொடுக்க ஆண்டிருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள் பெற்ற வார்த்தைகளுக்காக வாக்கை உட்கொண்டு நாங்கள் அதை வளம் கொடுக்க கனிவோடு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிற கோவில்களைக்காய் குடும்பத்துக்காக நன்றி. நம் மகனை கடவுள் ஆசீர்வதிக்கே செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நிகழ்வுகளை சொல்லி தங்களை நேரங்களை அர்ப்பணித்து ஆயத்தப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி. ஆண்டவரை அத்துணை மக்களை பொறுப்படுத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து நடைபெறவிருக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரை என் இடைவெளி கொடுத்திருக்கிற வேத ஆராய்ச்சிகள் நன்றியாக ஆசீர்வதிக்கிறார்கள். பலவே பல விதமான கீழ்மை காணப்படலாம், ஏழு காணப்படலாம், அதெல்லாம் தீர்க்கப்படத்தக்கதான் இருக்கிற ஆண்டவரை நிறையாவை கூட நல்ல ஒரு வேதாசிரியர்கள் கடவுள் கொடுக்க போகிற வழிநாள் நன்றி. தன்னை பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீர்களாக. சிறப்பாக ஆண்டவர் நடைபெறுகின்ற கலந்துரையாடல் பொருட்கள் சார்ந்திருக்கின்ற அன்பில் இருந்து எல்லாருக்கும் உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய கரம் நிறைவோடு தங்க வேண்டுமா நாங்கள் செவிக்க அன்பின் மக்களாய் தொடர்ந்து வாழ கற்று உதவி செய்கிறார். வெளிப்பட சிறப்பாக மதத்தில் வந்திருக்கிற அருமையான டாக்டர் சுபமான சாருக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரை அன்பான சாரை டாக்டர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். பணிகளை செய்கிறவர்களும் கடவுளை கடவுளோடு கூட நிறைவேற்ற கிருபைக்கு ஒருவர் வந்திருக்கிறவர்களும் கடவுளை ஆசீர்வதிக்கிறது. நம்முடைய குடும்பத்தோடு அவரோடு இன்றைக்கு நிறைவாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான துதி கன மகிமை நமக்கு நாங்கள் படைக்கின்றோம். கேட்டது கொஞ்சம் தந்தையின் நன்மைகள் இன்னும் பல உள்ளன. எல்லாவற்றையும் கடவுள் உங்களை மக்களுடைய வாழ்வை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். சிறுவர் முதல் கொண்டு பெரியோர் மட்டும் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கு ஆசீர்வதித்து தொடர்ந்து எங்களை அனுப்புவதாக இறைவன் இயேசுவின் இனிய நாமத்திலே செபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள கருணை பிதாவே. ஆமென். கடவுள் அருள்கின்ற இறை ஆசிரியரை நாம் அனைவரும் எழுந்து நாம் பெற்றுக்கொள்ள கடவுள். இறை ஆசிரியரை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்து உன்னை காப்பார்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக ஆமென். God bless you. இந்த கிளாஸ் நான் பார்த்தாங்க நேரத்தில் ரிப்பேர் பண்ணுறது சரியில்லாத பார்த்தேன். அந்த கிளாஸ் இப்போ மணி 12 அத்தனை வேத ஆராய்ச்சி 12:30 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தேனியோட வெளியேற்றி வரையெல்லாம் இருக்குது. அதுக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்கள் வெளியே வச்சுருக்கோம். டீ வரை இருக்குது.